தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னால் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் மாண்புமிகு முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் அவர்களுடைய பேட்டியை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த காணொளியில் 16 நிமிட காணொளி. அதில் நிருபர்கள் எல்லாம் சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறார்கள். கட்சி சார்ந்ததா, இந்த தேர்தல் கணிப்புகளை பொறுத்தா, இல்லை உங்களுக்கு ஏதாவது முன்கூட்டி ஏதாவது தெரிஞ்சா, அவர்கள் எப்படி நிருபர்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்பார்கள். அதில் யாரையும் குறிப்பிடாமல் எல்லா அரசியல் தலைவர்களிடமும் வேண்டுகோள் வைத்தது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்துக்கும் பரிந்துரைகளை சொல்லியிருக்கிறார். பாட புத்தகத்திலேயே இடம்பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது நிகழ காரணம் நீங்களா, உங்கள் வருகையா என்றெல்லாம் நிருபர்கள் கேட்ட போதும் அவர் எதையும் குறிப்பிடாமல், ஏனால் அவருடைய நோக்கம், அச்சம், கவலை எல்லாமே இப்படி வரும் பதிவுகளின் மூலமாக, பலர் சொல்வதை கேட்பதன் மூலமாக கேட்குறாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது சொன்னாங்களா? அவர் ஒற்றை காரணம் தான் சொல்றார். உங்க பேரையோ எந்த கட்சியோ எதையுமே குறிப்பிடாம சமூக வலைதளங்கள் தான் முதன்மை காரணம்ங்கிறார். அது உண்மைதான். ஏன்னா சமூக வலைதளம் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்த தேர்தல் பிரச்சாரம் அதுக்குள் போக நான் விரும்பவில்லை, அவசியமும் இல்லை. இப்போதைய சூழ்நிலை இந்த காணொளிக்கு அது அவசியமும் இல்லை. அப்போ அந்த சமூக வலைதளங்கள்னு இல்லை அப்படின்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அதுதான் சொல்ல வர்றோம். இங்கே வைக்கிற கோரிக்கை, இந்த குழந்தைகளை எப்படி கையாளுறது, நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பது போல் கான்ஃபிடென்ட்டாக இருங்க என்று சொன்னது போல் உங்கள் தொண்டர்கள் எல்லாமே இப்போ ஒரு பெரும்பாலும் கருத்து கணிப்பில் ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாருக்குமே, ஒவ்வொரு கட்சியாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய தேர்வழி இருந்தாலும் சரி, தனக்கு சாதகமாக யார் எந்த ஒரு கருத்து கணிப்போ இல்லை எந்த ஒரு யார் சொல்கிறாங்களோ அதுதான் மனசு ஏற்றுக்கும், அது யாராக இருந்தாலும். அந்த அடிப்படையிலும் இன்னைக்கு அந்த எக்ஸிட் போல், அது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அந்த ஒரு பதிவு எடுத்துட்டு கூட இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை ஒருவேளை விஜய் சார், ஸ்டாலின் சார்னு நீங்கள் லட்சம் தடவை சொல்லியிருப்பீங்க. விஜய் சார்னு இது எத்தனை தடவை சொன்னதா வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்க, எனக்கான வாய்ப்பு இல்லை. அதனால விஜய் சார், நீங்க குழந்தைகிட்ட கேட்டீங்க இல்லைங்களா, உங்க சாக்லேட் கேட்டு எப்படி அடம்பிடிப்பீங்களோ, ட்ரெஸ்ஸு கேட்டு எப்படி அடம்பிடிப்பீங்களோ, அந்த குழந்தைகள் நீங்க தோத்து போட்டது ஒருவேளை விஜய் சார் நீங்க ஜெயிச்சு 234 தொகுதியிலும் ஜெயிச்சு நீங்க முதலமைச்சரே ஆவீங்கிற நம்பிக்கை நடப்பாகவே இருக்கட்டும். ஒருவேளை இங்க நோக்கம் மாண்புமிகு ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதியின் எந்த நோக்கத்தின் அடிப்படையில், எந்த அச்சத்தின் அடிப்படையில், எந்த கவலையின் அடிப்படையில் அந்த காணொலியை வெளியிட்டாரோ அதே அச்சம், அதே கவலை, அந்த அடிப்படையில் தான் ஒருவேளை நீங்கள் தோற்றுவிட்டால் அங்கு விபரீதம் ஏதும் நடந்துவிடக்கூடாது. கரூரில் எப்படி நடந்த சம்பவத்திற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஒரு காணொளி பதிவிட்டீர்களோ அதையும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த கரூரில் மட்டும் நடந்த சம்பவம், அதுக்கு என் குழந்தை அவர் உங்களை பார்க்கறதுக்காக அதுக்காக இழந்தோம்னு சொல்லி பேட்டிகள்லாம் பார்த்தோம். ஆனால் அப்படி ஒரு துர்சம்பவம் எந்த ஒன்றும் நிகழ்ந்து விடக்கூடாது என்றால் தயை கூர்ந்து அவர் கோரிக்கை வச்சா எல்லாரும் அறிக்கை வெளியிடுங்கன்னு நீங்க ஒரு காணொளி வெளியிட்டா போதும். அந்த குழந்தைங்க தொலைக்காட்சி பார்ப்பாங்க, சமூக வலைதளங்களை பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும்போது இது ஒரு பொருத்தமா இருக்குமா என்னங்கிறது தெரியல. இந்த என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் அதே குழந்தைகிட்ட, குட்டீஸ், என்னுடைய நண்பீஸ், விஜய் மாமா தான் ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்போம், டிவிலையோ யூடியூப்லேயோ ஏதாவது இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இதெல்லாம் வர்றதை பார்த்துட்டு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க, அதெல்லாம் பொய். விஜய் மாமாவை தான் ஜெயிப்பேன், கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். அதை நீங்கள் யார் சொன்னால் நம்புவீங்களோ, உங்கள் அப்பா அம்மா யார் உண்மை சொல்லுவாங்க நம்புறீங்களோ, இல்லை சித்தப்பாவோ பெரியம்மாவோ பக்கத்து வீட்டு மாமா அத்தையோ, இல்லை உங்கள் அண்ணா அக்காவோ, இல்லை ஃப்ரெண்டுகளோ, இல்லை உங்கள் வகுப்பாசிரியரோ டீச்சரோ யாரு சொன்னா நம்புவீங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க, விஜய் மாமா ஜெயிச்சிட்டாரா இல்லையான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு. அதை மட்டும் நம்புங்க.
அதனால நீங்க சாப்பிடாம அடம் பிடிக்கிறதோ அழுகிறதோ கூடாது. நம்ம தான் கண்டிப்பா ஜெயிப்போம்னு அந்த குழந்தைகளுக்கு 3 வயது 4 வயது 6 வயது குழந்தைகள் எல்லாம் அடம் பிடித்ததாக பெற்றோர் சொல்றார்களே, அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் மொழியில் இன்னும் எப்படி சொல்ல வேண்டுமோ, நீங்கள் என்ன சொன்னதை அதை செய்ததாக சொன்னார்களோ, அதற்கு ஒரு வேளை அந்த குழந்தைகள் எதுவும் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட ஏற்படக்கூடாது என்ற அஞ்சுகின்ற இங்க பலருடைய அந்த கவலை ஓய்ந்த இந்த நோக்கத்தையும் கோரிக்கையையும் தயை கூர்ந்து பரிசீலித்து கருத்தில் கொண்டு அந்த குழந்தைகளுக்கு எப்படி சொன்னால் அந்த குழந்தைகள் எந்த பெற்றோர்கள் எந்த சமாதானம் எந்த தொந்தரவும் செய்யாமல் இருப்பார்களோ அப்படி நீங்க ஒரு காணொளி பதிவிடுங்க. இன்னொரு காணொளி இளைஞர்களுக்கு ஒரு பெண் கூறியதை பார்த்துருப்பீங்க. அதை நானும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அப்போ இதை போல இன்னும் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்களோ எந்தெந்த காணொளி இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அவர்களுக்கு நீங்கள் எழுச்சி நாயகனாக இருக்கிறீர்கள், வெற்றி நாயகனாக இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்லணும், அண்ணா தோத்துருக்கிறாரு, காமராஜர் தோத்துருக்கிறாரு, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கட்சி மட்டும் இல்லை, அவர்களே தோத்துருக்கிறாங்க. திமுக பல முறை தோத்துருக்குது. அதே அம்மையார் அவர்களால் மைனாரிட்டி அரசுன்னு சொல்லியிருக்குது. இப்படி எல்லாம் தோத்துட்டே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டிய வார்த்தைகள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோத்துட்டதால் ஒருவேளை தோத்துட்டோம் நிச்சயம் சொல்ல நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், அதில் மாற்றமே இல்லை. ஒருவேளை நிகழ்ந்து விட்டால், ஆனால் இப்போ இந்த கருத்து கணிப்புவே ஒரு முடிவு எடுக்க முடியாத வகையில் நம்ம இங்கே ஒரு அசைவை உண்டு பண்ணியிருக்கிறோம். அதனால தொடர்ந்து நம்ம களமாடுவோம். ஒருவேளை நிச்சயமாக நம்ம ஆட்சி அமைப்போம். ஒருவேளை நம்ம சொல்ற போல தோற்று விட்டால், ஆனால் இங்க ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்தி இருக்கிறோம். நாம் அடுத்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் 5 ஆண்டு கழித்து வந்தாலும் இடையில் எப்போது வந்தாலும் சரி, நாம் அடுத்த முதல்வர் நம்ம தான். அதற்காக என்னுடைய நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று சொல்லி நீங்கள் இன்னும் உத்வேகமாக உற்சாகமாக களமாட வேண்டும். இந்த விஜயை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு முக்கியம். நீங்கள் எந்த விதமான உங்களையும் நீங்கள் வருத்தி கொள்ளக்கூடாது, எதை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. உங்களாலும் உங்கள் பெற்றோருக்கும் யாரொருவருக்கும் சின்ன ஒரு விபரீதம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது, சின்ன மனக்குறை கூட ஏற்பட்டு விடக்கூடாது. நீங்கள் என் பேச்சை கேட்பவர்களாக இருப்பீர்கள் என்ற பின்பற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். எனக்கு தேர்தல் வெற்றியை விட நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஊரார் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த விஜய் அண்ணனின், விஜய் தம்பியின், விஜய் மகனின் என்ற என்னுடைய முக்கியமான முதன்மை நோக்கம் இதுதான் என்றெல்லாம் சொல்லி, அதனால அப்படி எதுக்கு ஒருவேளை மாற்றி நம் தான் வருவோம், ஒருவேளை மாறி யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சியில் நடக்கும் குறைகளை தவறுகளை சுட்டிக்காட்டி அம்பலப்படுத்தி போராடி களமாடி மீண்டும் அடுத்த முறை நாம் இன்னும் அதிகமாக பெரும் வாரியாக நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதனால் இது முதல் தேர்தல், 2 ஆண்டுகளில் நாம் சந்திக்கக்கூடிய தேர்தலிலேயே இவ்வளவு நாம் அசைவை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால், நாம் ஒருவேளை தோற்றுவிட்டால் அடுத்த தேர்தலுக்கு நாம் இன்றிருந்தே இந்த நிமிடத்திலிருந்தே அந்த 4ஆம் தேதி ஒருவேளை நாம் தோற்றுவிட்டதாக அறிவிப்பு வந்தால், அதில் நாம் என்னென்ன தவறுகளை செய்தோம், என்ன செய்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆலோசித்து நாம் அடுத்த தேர்தலுக்கு தயாராக வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று இன்னும் எப்படியெல்லாம் சொல்லி உங்களுடைய தொண்டர்களை, இன்னும் ரசிகர் மனநிலையிலேயே இருக்கிற தொண்டர்களை தயார்படுத்த வேண்டுமோ, விபரீதம் நடந்துவிடக்கூடாத அளவிற்கு அவர்களுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டுமோ, அப்படி ஒரு காணொளியை தயவு செய்து பதிவிடுங்கள் என்ற கோரிக்கையே இந்த காணொளியின் முதன்மை நோக்கம். எனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களே, தயை கூர்ந்து ஒரு காணொளியை குழந்தைகளுக்காகவும் ஏதாவது தவறான முடிவை எடுத்து விடுவார்களோ என்று இங்கு சமூக நல ஆர்வலர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கிற, கவலை கொண்டிருக்கிற அந்த நிலை ஏற்படாது இருக்க தயை கூர்ந்து ஒரு காணொளியை உடனடியாக பதிவிட இந்த அச்சம் கொண்டிருக்கிற, கவலை கொண்டிருக்கிற பெற்றோர்கள் சார்பாகவும் சமூக நல சார்பாகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.